ஹாய் பிரபஞ்சமொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, உங்கள் நபர்களுடைய கரண்ட் ஃபீலிங் வந்து என்னவா இருக்குது அப்படின்ற பற்றி தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ 2-3 நாளாக எனக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியாமல் போச்சு. அதுக்கான ரொம்ப சாரி. இதுக்கப்புறம் வந்து ரீடிங்ஸ் வந்து அடிக்கடி அப்லோட் ஆகும். ஓகே, தொடர்ந்து ஆகும். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் பிரபஞ்ச மொழியில் நம்ம டிக்டாக் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓகே, நீங்கள் டிக்டாக் பாவிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஏன்னா நம்ம வந்து டிக்டாக்ல வந்து லைவ் வரக்கூடியதாக இருக்கும். ஸோ அப்போ உங்களுடைய கேள்விகளுக்கான கொஷின்ஸ்க்கான ஆன்சர் வந்து ஃப்ரீயாக நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்கள் டிக்டாக் பாவிக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னாலும் மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. ஸோ நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ உங்கள் நபர்களுடைய கரண்ட் ஃபீலிங் உங்களை பற்றி என்னவா இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ கரண்ட் ஃபீலிங் என்னவா இருக்குது? ஓகே, ஸோ இந்த இடத்துல உங்கள் நபர்கள் உங்களை அதிகமாக காதலிக்கிறாங்க. ஓகே, உங்களை பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்ற ஆர்வமும் இந்த நபர்களுக்கு அதிகமாக இருக்கிறத நான் பார்க்குறேன். அப்போது இதை யார்கிட்ட கேட்டால் சரியாக இருக்கும், எப்படி உங்களை பற்றி தெரிஞ்சுக்கொள்கிறது அப்படின்றது தெரியாமல் இந்த நபர்கள் உங்களை பற்றி இன்னொருத்தட்ட போய் விசாரிக்கிறதுக்கான சான்சஸும் ரொம்ப அதிகமாக இருக்காம். ஸோ அதே மாதிரி இந்த நபர்கள் வந்து உங்களை பற்றின ஒரு சில விஷயத்த இன்னொருத்தட்ட ஷேர் பண்ணி கொள்றதுக்கான வாய்ப்பும் இருக்காம். ஸோ இவங்களோட கரண்ட் ஃபீலிங்ஸ் எல்லாம் என்னவா இருக்குன்னா, உங்களை பற்றி இன்னொருத்தட்ட ஷேர் பண்ணி உங்களை பற்றின விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கொள்ளணும். அது உங்கள் நண்பர்களாக இருக்கலாம், இல்லை உங்கள் சுற்றி நிற்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி. உங்களை பற்றின ஒரு சில விஷயத்த அவங்கக்கிட்ட சொல்லி உங்களை பற்றி புது அப்டேட் என்னென்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கொள்றதுல இந்த நபர்கள் ரொம்பவே ஆர்வம் செலுத்துகிற மாதிரி தான் எனக்கு இந்த இடத்துல காட்டுது. ஓகே, அதாவது நான் உன்னை பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் அப்படின்றது இல்லை, அந்த நபர்களுக்காக நான் காத்துக்கொண்டிருக்கேன் அப்படின்றத கூட யார்ட்டையாவது சொல்லி உங்கள்கிட்ட நியூஸ் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி உங்களை பற்றின விஷயங்களில் மெயினாக உங்களை பற்றி நீங்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கீங்க அப்படின்றத தேடுறதுல தான் உங்கள் நபர்களுக்கு நிறையவே ஆர்வம் போய் கொண்டிருக்கு. ஓகே, அதே மாதிரி உங்கள் 2 பேத்துக்குள்ள ஒரு நம்பிக்கை இல்லாமல் ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை நம்பிக்கை இஷ்யூ கூட ஏதாவது வந்திருக்கலாம். ஓகே, நான் உன்னை நம்ப கிடையாது, இந்த சுச்சுவேஷன் இப்படி நடந்தது, ஸோ இதனால் நான் உன்னை நம்ப மாட்டேன், ஸோ அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் வந்து க்ரியேட் ஆகியிருக்கலாம். பட் இந்த நபர்கள் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணி உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் அது கேவலமாக நடந்து கொண்ட விஷயங்களை இந்த நபர்களுக்கு இப்போ மனசில் ஒரு குற்றம் மாதிரி இருக்குது. ஸோ இதனால் கூட இந்த நபர்கள் இந்த இடத்துல போய் ஷேர் பண்ணிக்கலாம். அந்த அந்த நேரம் அப்படி நடந்துச்சு அப்படின்னா அதுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படின்றத உங்கள் நபர்கள்கிட்ட சொல்லி அந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இல்லை என் மேலே தப்பு கிடையாது, அந்த இடத்துல அப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்துக்கான ஒரு மன்னிப்பு கேட்கறதுக்கான சான்சஸும் இந்த இடத்துல அதிகமாக இருக்குது. ஓகே, ஓகேயா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த காதலில் ஒரு நம்பிக்கை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் காதலில் ஒரு நம்பிக்கை, புது நம்பிக்கை முளைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கா. ஓகே, ஸோ அதே மாதிரி உங்கள் காதல் வந்து ஒரே மாதிரி தான் போய் கொண்டிருக்கு, இதில் ஒரு மாற்றங்களே வரதில்லை அப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இப்போ உங்கள் காதல் வந்து ஒரு புதிய பரிமாணம் எடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது கொஞ்சம் மாற்றி, கொஞ்சம் ரொமான்டிக்காக, கொஞ்சம் அன்பாக, அதாவது நீங்கள் எப்படி எதிர்பார்த்துருப்பீங்க உங்கள் நபர்களோட பர்சனலி ஒரு சில விஷயம் ஷேர் பண்ணியிருப்பீங்கல்ல, அதாவது நீ இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதாவது ஷேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் அந்த நபர்களை கொஞ்சம் யோசித்து அந்த சுச்சுவேஷன்ஸில் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், இனிமேல் உங்கள் பக்கத்தில் நெருங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஏதாவது முயற்சிகள் எடுத்து இந்த காதலை திரும்ப ஒரு ரொமான்டிக் பாதையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு சில சந்தர்ப்பத்தில் இந்த நபர்கள் உங்களை மதிக்காமல் கூட இருந்திருக்கலாம், நம்பாமல் கூட இருந்திருக்கலாம், நம்பிக்கை இல்லாமல் கூட உங்களை பற்றின ஒரு சில விஷயத்தை இன்னொருத்தட்ட ஷேர் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு தப்பு அப்படின்றத இந்த நபர்கள் இப்போ தான் புரிஞ்சு கொண்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் இருக்குது. ஸோ அதனால தான் உங்ககிட்ட வந்து நெருங்கி கதைக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து ஓ மை காட் ரொமான்டிக் ஃபீலிங்ஸ். ஸோ அதுதான் இந்த நபர்களுக்கு இப்போ என்ன தோணுது அப்படின்னா, இந்த காதல் வந்து கசப்பாக கூட போயிட்டுருக்கலாம், இல்லை வழி தரக்கூடிய மாதிரி இருக்கலாம். உங்கள் காதல் எப்படி போய் கொண்டிருந்தாலும் அதில் ஒரு மாற்றத்தை நான் எடுத்துகிட்டு வர ஆசைப்பட்றேன், இப்போ புதுசாக எடுத்துகிட்டு போகணுன்னு ஆசைப்பட்றேன், முடிச்சதெல்லாம் முடிஞ்சிச்சு. இதுக்கு ஒரு கட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க, இந்த நபர்கிட்ட நான் இவ்வளோ அன்பு காட்டுறேன், அவங்க ஏன் காட்டுறாங்கல்ல அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த நபர்களாக நீங்கள் வந்து இல்லை நானும் உன் மேலே அன்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு சில விஷயத்த வந்து அவர்கள் செய்கையால் வெளிப்படுத்துறதுக்கான சான்சஸும் இருக்காம். ஓகே, ஸோ அவங்களுடைய எண்ணங்கள்லாம் என்னவா இருக்குன்னா, உங்களோட ஒரு புது தொடக்கம் வேணும். அந்த புது தொடக்கம் வந்து பழசு மாதிரி கொஞ்சம் கசப்பாக கரடல் முரடெல்லாம் இருக்கக்கூடாது. அது ரொமான்டிக் ஃபீலிங்ஸாக ஒரு லவ்வாக எடுத்துகிட்டு போகணும்.
அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ நம்ம இப்போ டெரோ கார்டில் பார்த்துருவோம். அவங்களோட கரண்ட் ஃபீலிங்ஸ் வந்து உங்களை பற்றி என்னவா இருக்குது? ஓகே. ஏன் கார்ட்ஸ் இப்படி விழுது? ஓகே. ஓகே. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த நபர்களோட உங்க கூட இந்த நபர்கள் இணைஞ்சு உங்க லைஃப்ல பயணிச்ச பயணம் எப்படி இருக்கும்னா, அ நல்லா தான் போயிட்டுருக்கும். சடனா ஒரு இடத்துல ஏதாவது ஒரு பிரேக் வந்திருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா இங்க நம்பிக்கை இல்ல அப்படின்னு கூட சொல்றாங்கல்ல. ஸோ அப்போ ஏதோ ஒரு இடத்துல நம்பிக்கை இல்லாம போயிட்டு ஒரு கசப்பா, ஐயோ! இதில போணுமா? நான் போணும்னு நினைக்கிறேனா? அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு மாதிரி ட்ராவல் பண்ணி கொண்டிருப்பாங்க. அல்லது உங்ககிட்ட பேசுறத கூட கம்மி பண்ணியிருக்கலாம். நம்ம ஏன் போய் பேசணும்? இந்த நபர்களோட நான் ஏன் ஒரு ட்ராவல் பண்ணணும்? அப்படின்ற மாதிரி கூட இந்த நபர்கள் வந்து நினைச்சிருக்கலாம். பட் வந்து இந்த இடத்துல என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க பயணிச்சு அப்படி தூரம் போன விஷயத்தெல்லாம் இந்த நபர்களுக்கே அ ஒரு இதா தான் இருந்திருக்கு. ஒரு கஷ்டமா தான் இருந்திருக்கு. இந்த நபர்கள் சந்தோஷமா கிடையாது. ஏன்னா இந்த நபர்கள் வந்து நினைச்சிருக்காங்க, நீங்க கூட இருக்கும்போது உங்களுடைய வேல்யூ என்னன்னு தெரியல. ஒரு மதிக்காம இருந்திருக்கலாம். ஒரு கசப்பாவே ஒரு சப்புன்னு எடுத்துட்டு போயிருக்கலாம். பட் வந்து திடீர்னு அப்படி பாதையில பின்னோக்கி பார்க்கும்போது, இவங்களுக்காக யாருமே இல்லாம இருந்திருக்காங்க. அதனாலோ என்னமோ, இப்போ இந்த காதல தூக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ 7 ஆஃப் பென்டகல்ஸ் இடத்துல வந்து, நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன். நானும் உன் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன்ல. நான் என்னதான் ஹர்ட் பண்ணியிருந்தாலும், நீ எனக்காக ஒரு மறுவாழ்வு குடுப்பியா? இந்த இடத்துல ஒரு புதிய தொடக்கத்த தொடங்குவோமா? அப்படின்னு திரும்ப இந்த நபர்கள் உங்ககிட்ட வந்து நிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இந்த நபர்கள் வந்து இப்படி ட்ராவல் பண்ணும்போது சில பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்படி ட்ராவல் பண்ணினதில் இவங்களுக்கு வந்து ஒரு நிலையான விஷயத்தை நோக்கி கண்டிப்பாக போயிருக்க மாட்டாங்க. அது எப்படி தான் நிலை இல்லாமல் போயிருந்தாலுமே கூட அந்த விஷயங்கள் வந்து இவங்களோட பர்சனல் லைஃப்பை வந்து ரொம்பவே ஒரு அடி வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து தள்ளி இருக்கும். இப்போ இந்த நபர்களோட சூழ்நிலை வந்து ரொம்ப கரடுமுரடாக இருக்கிறதுனாலோ என்னமோ கரடுமுரடா இருந்திருக்கும். ஸோ அதே மாதிரி சிச்சுவேஷன்ஸில் வந்து இந்த நபர்கள் வந்து ஏதோ ஒரு நபர்களால் புறக்கணிக்கப்பட்டிருப்பாங்க. அல்லது இவங்க நமக்கு சந்தோஷம் தரும், இந்த பாதை வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு நம்பி போன இடத்துல புறக்கணிக்கப்பட்டிருப்பாங்க. கூட இருக்கிற நபர்களே கூட இந்த நபர்களை புறக்கணிச்சிருக்கலாம். ஸோ அதனால என்னமோ திரும்பவும் இதே இடத்துக்கு வராங்க. அதாவது உங்ககிட்ட எந்த இடத்துல காதல் இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போனாங்களோ அந்த இடத்துல திரும்பவும் காதலை நிரூபிக்கிறதுக்காக இந்த நபர்கள் வந்து சேர்றதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த நபர்கள் யாரை நம்பி போனாங்களோ அந்த இடத்துல காதலுக்கான ஒரு காயத்தோடு இந்த நபர்கள் திரும்பி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனாலேயே இப்போ இருக்க சுச்சுவேஷன்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணிக்கொள்ளணும், ஒரு மன்னிப்பு கேட்கணும், இந்த காதலை திரும்பவும் உங்கள் இடத்துல கொண்டுட்டு வரணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் தான் ரொம்பவே அதிகமாக இருந்து கொண்டிருக்கான். ஓகே. ஏன்னா இந்த கார்டு வந்து தலைகீழாக வந்தது. அதாவது அதுதான் இந்த நபர்கள் வந்து விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு இந்த காதலில் வந்து அனாதையாக விட்டுட்டு போயிட்டு இருக்கலாம். இந்த இடத்துல நீ எனக்கு நிற்கணும், இந்த இடத்துல உன்னோட சப்போர்ட் வேணும், இந்த இடத்துல நீ எனக்கு ஆதரவாக கதைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி கொண்டிருக்கும் போதே இந்த நபர்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு போயிட்டுருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் இப்போ இந்த நபர்கள் வந்து உணர்றாங்க உங்களோட வேல்யூ என்ன அப்படின்றது இந்த நபர்களுக்கு நல்லாவே தெரிய வருது அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுதான் உங்களோட வேல்யூ என்ன? நீங்க ஒரு சந்தோஷமா குடுத்துருப்பீங்க. அவங்களோட ஃபேமிலி குடுக்காத சந்தோஷத்த அவங்களோட இந்த நபர்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகியிருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கு. பொறந்தவங்க எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் குடுக்காத ஒரு சந்தோஷத்த, அவங்க துணையார் குடுக்காத ஒரு சந்தோஷத்த நீங்க குடுத்துருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்காம். அப்போ இப்போ அந்த நபர்கள் அதெல்லாம் விட்டுட்டு போயிட்டேன்னு, நான் இந்த இந்த இடத்துல உன்னோட சேர்ந்து ஒரு பயணிச்சிருக்கலாம். ஸோ இந்த பயணத்த வந்து நான் கைவிட்டுட்டு போயிட்டேன். ஸோ இதில காயப்பட்டது வந்து என்னோட வாழ்க்கை தான், என்னோட காதல் தான் அப்படின்னு இந்த நபர்கள் ரொம்பவே கில்ட்டா ஃபீல் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ எந்த இடத்துல இந்த நபர்கள் உங்களுக்கு நம்பிக்கை தராம உங்கள வந்து விட்டுட்டு போனாங்களோ, ஒரு நம்பிக்கை துரோகம் செய்ற மாதிரி ஒரு சூழ்நிலைய உருவாக்கிட்டு போனாங்களோ, ஏமாற்றம் தந்துட்டு போனாங்களோ, அதே இடத்துல இந்த நபர்கள் அவங்களோட காதல உங்களுக்கு குடுக்குறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்காம். இந்த பிரிவுல உங்க நபர்களுக்கும் உங்களுக்குமான பிரிவுல இந்த நபர்கள் காதல் அப்படின்னா என்ன அப்படின்றத கண்டிப்பா இந்த நபர்கள் தெரிஞ்சு கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரொம்பவே அலாதியா இருக்கு. அதோட அருமை என்ன அப்படின்றது இந்த நபர்களுக்கு ரொம்பவே புரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த நபர்கள் வந்து உங்கள விட்டுட்டு போயிட்டுருக்கலாம், தனியா விட்டுட்டு போயிருக்கலாம். இப்போ நீங்க கொஞ்சம் எப்படி தெரியிறீங்க அவங்களுக்கு அப்படின்னா, நீங்க ஒரு முத்து மாதிரி தெரியிறீங்க. நீங்க ஜொலிக்கிறீங்க, நீங்க பிரகாசம் அடையிறீங்க. ஏன் அப்படின்னா, நீங்க உங்களோட லைஃப்ப பார்த்துட்டு போயிருக்கலாம். நான் ஏன் அந்த காதலுக்காக சும்மா காத்து கொண்டிருக்கணும்? நீ வந்தா வா, இல்லன்டா போ அப்படின்னு நீங்க ஏதோ உங்களோட லைஃப்ப பார்த்துட்டு போயிருக்கீங்க. அது வந்து இந்த நபர்களுக்கு வந்து கண்ணு கொஞ்சம் உறுத்தலா கூட இருக்கலாம். ஸோ அதனால நீங்க என்னமோ ஷைன் ஆகுற மாதிரி இந்த நபர்களுக்கு வந்து தெரியுது.
ஆனா சீரியஸ்லி இந்த நபர்கள் விட்டுட்டு போனத வந்து நீங்க நெனச்சு கவலைப்பட்டு தான் கொண்டிருக்கீங்க. ஆ என்னதான் நான் ஹேப்பியா இருக்கேன் அப்டின்னாலும், ஏதோ ஒரு இடத்துல இந்த நபர்களோட ஞாபகங்கள் உங்கள தாக்கிக் கொண்டு தான் இருக்கு. இப்போ இவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னா, நீங்க அவங்கள பத்தி நினைக்கிறதே இல்ல. அதனால நீங்க ஷைன் ஆகிட்டீங்க. நீங்க உங்களோட லைஃப்ல முன்னோக்கி போய் கொண்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் இது நபர்களுக்கு அது கற்பனையில எங்கெங்கோ போறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ அதனால என்னமோ நீங்க என்ன சொன்னாலும் பரவால்ல. மீண்டும் வந்து இணைஞ்சிரலாம். இந்த காதல்ல வந்து சேர்ந்துரலாம். செலிப்ரேட் பண்ணலாம். ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் உங்ககிட்ட வந்து நெருங்குறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்காம். இதுக்கு முதல்லே இந்த நபர்களோட சைட்லேருந்து ஏதாவது ஒரு சைன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சைன் தெரிஞ்சிருக்கும். ஸோ அது எப்படின்னா அந்த நபர்கள் ஏதாவது ஒரு மெசேஜ் குடுத்துருக்கலாம். அல்லது உங்க ஒரு மொபைல் வேவ் பண்ணியிருக்கலாம். ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம். ஆனா கண்டிப்பா இந்த நபர்கள் வந்து உங்ககிட்ட நெருங்க போறோம் அப்படின்றதுக்கு உங்க மனசு கூட அதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம். இவங்கள பத்தின தாட்ஸோ, ஃபீலிங்ஸோ ஏதாவது ஒரு விஷயம் வந்து அ இப்போ கிட்டத்தட்ட உங்கள டிஸ்டர்ப் பண்ணிக்கொண்டே இருக்கு அப்படின்னா, அது எல்லாமே அவங்களுடைய எண்ணங்கள் தான். உங்ககிட்ட வந்து சேரணும் அப்படின்னு இந்த நபர்கள் ஏங்குற விஷயம் தான். ஸோ அதே மாதிரி இந்த நபர்களுடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, நான் வந்து தனிமையில இருக்கேன், தனிச்சு விடப்பட்டிருக்கேன், எனக்கான துணை யாரும் கிடையாது, எனக்காக அன்பு செலுத்தினவர் யாரும் கிடையாது, இந்த இடத்துல நான் கிட்ட நெருங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், என் மனசை வந்து ஓப்பனாக நான் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் உங்களோட ஞாபகங்கள நினைச்சு ஏங்கிக் கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. உங்கள நோக்கி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஒரு சில நபர்கள் இங்க ஹைட் பண்ணி கொள்றாங்க. இந்த கார்டு வெளிய வருது. ஸோ என்ன இருக்குன்னா, இது எம்பரர். இது என்ன சொல்லுதுன்னா, "எனக்கு நீ, உனக்கு நான்" அப்படின்ற மாதிரி. "என்னதான் நடந்தாலும், என்னதான் நான் உன்ன விட்டுட்டு போனாலும், மீண்டும் நான் உன்கிட்ட தான் வந்து சேரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நீ இருந்தா தான் என் லைஃப் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நான் முன்னோக்கி போனாலும், இல்ல தேர்ட் பார்ட்டி கூட போனாலும், இந்த லைஃப் வந்து கம்ப்ளீட் ஆக மாட்டேன்து" அப்படின்னு சொல்லி, ஒரு ஏக்கம் கலந்த ஒரு உணர்வா தான் நான் இந்த இடத்துல பார்க்குறேன். ஸோ உங்க நபர்கள் வந்து உங்ககிட்ட ஒரு சில விஷயத்த பேசணும், தெளிவுபடுத்தணும், அ அந்த விட்டுட்டு போன அந்த நம்பிக்கைய மீண்டும் குடுக்கணும் அப்படின்றதுல இந்த நபர்கள் ரொம்பவே தெளிவா இருக்காங்க. அதாவது சிச்சுவேஷன் பார்க்கும்போது கண்டிப்பா இந்த நபர்கள் பக்கத்துல நீங்க நெருங்க முடியாத அளவுக்கு தான் இருக்கலாம். ஆனா இவங்க சைட்ல என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு சில மாற்றத்த எடுத்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரி. அ இந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அவங்க கூட தள்ளி வைக்கலாம். இல்ல அவங்களுடைய குழந்தைகள் கூட இதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம். உங்ககிட்ட நெருங்க முடியாம இருக்கிறதுக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே தள்ளி வச்சுட்டு, இவங்களுக்காக இப்ப என்ன வேணும்? இந்த சிச்சுவேஷன எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? எப்படி உங்கள சமாதானப்படுத்தலாம்? எப்படி இந்த காதல்ல அ இழந்து போன நம்பிக்கை ஏற்கனவே குடுத்துருப்பாங்க. அந்த குடுத்து அந்த ஸ்ட்ராங் ஆகுற பட்சத்தில தான் விட்டுட்டு போயிருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஸோ அப்போ திரும்பவும் இந்த நம்பிக்கைய உங்ககிட்ட மீண்டும் எப்படி குடுக்குறது? எப்படி ஏற்படுத்துறது? அப்படின்றதுல இந்த நபர்கள் அதிகமா சிந்திச்சு கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஈஸியா விட்டுட்டு போகைக்க ஈஸியா விட்டுட்டு போயிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ கிட்ட வரணும் அப்படிங்கும்போது யோசனைகள் அதிகமா இருக்கு. நான் என்னத்த சொல்லி இந்த நபர்கள் பக்கத்துல நெருங்குவேன் அப்படின்ற மாதிரி. என்னத்த சொல்லி இந்த நபர்கள நான் சமாளிப்பேன் அப்படின்ற மாதிரி யோசனைகள் வந்து அதிகமா இருக்கு. அப்போ அவங்களே நேரடியா வந்து கதைக்கல அப்படின்னா கூட, யாராவது ஃப்ரெண்ட்ஸ வச்சு கதைக்கிறது, தூது அனுப்புறது அப்படியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா இந்த நபர்கள் அ எப்பவுமே உங்க கூட கனெக்ட்டா தான் இருக்காங்க. இந்த நபர்கள் உங்கள விட்டு போக கிடையாது. என்னதான் பிரேக்கப் அப்படின்ற விஷயம் வந்தாலும், என்னதான் உங்கள விட்டுட்டு பிரிஞ்சு போறாங்க, ஒரு பிரேக்கப் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு போறாங்க அப்படின்னாலும், இந்த நபர்கள் உங்கள விட்டு பிரிய கிடையாது. உங்க மனசு விட்டு பிரிய கிடையாது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்க 2 பேரும் ட்வின் ஃப்ளேம் ரிலேஷன்ஷிப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எப்பவுமே ஒட்டிக்கொண்டு தான் இருக்கீங்க. ஸோ இதனால தான் என்னமோ இந்த நபர்கள் மீண்டும் உங்ககிட்ட வந்து சேர்ந்துரணும் அப்படின்றதுல அலாதியான ஆர்வம் கொடுக்குறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த இடத்துல நான் ஒரு சில விஷயத்த ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். உங்ககிட்ட வந்து சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அந்த தைரியமே இல்லாட்டி கூட, உங்ககிட்ட வந்து நின்று கதைக்கிறதுக்கான தைரியம் இல்லாட்டி கூட, யார் மூலியமாவது இந்த விஷயத்த வந்து சரிப்படுத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு உங்கள் நபர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. ஓகே. ஸோ இதுதான் உங்கள் நபர்கள் உங்கள பற்றி நினச்சு கொண்டிருக்குது. ஸோ இதுதான் உங்களுக்கான ரீடிங். ஸோ இந்த ரீடிங்கில் நீங்கள் மேலதிகமான தகவல்கள பெற்றுக்கொண்டிருந்தீங்க அப்படின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதே போல இந்த மாதிரி ரீடிங்கில் நானும் உங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.